KTM சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கேன்னா, நான் வந்து பைக்குக்கு சென்டர் ஸ்டாண்ட் போடணும். ஏன்னா சைட் ஸ்டாண்ட்ல இது ரொம்ப பிரச்சனை ஆகும். அதனால தான் சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். இங்கிருந்து ஒரு 14 கிலோமீட்டர். ஐயோ என்ன பண்றது? கடவுளே, சாட்டர்டே இன்னைக்கு சாட்டர்டேக்கும் நான் நினச்சேன் சரி எவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்காதுன்னா, நான் இங்கே கொழும்பு கட்டுது, என்ன பண்ணுறது? வந்தாச்சு सर्विस स्टेशन में। सर इसकी सेंटर स्टैंड डालनी थी, सेंटर स्टैंड। हाँ, और 523 चली है तो फर्स्ट सर्विस करवा लूँ भाई। फ्रेंड्स जस्ट சாப்பிட வந்திருக்கேன். மைண்டுக்கு பைக் ஓடினாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபைனலியாக வந்து ஸ்டாண்ட் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. சென்டர் ஸ்டாண்ட் இது தான் பைக், எல்லாமே நல்லா இருக்கு. ஹலோ, குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து KTM சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கேன்னா, நான் வந்து பைக்குக்கு சென்டர் ஸ்டாண்ட் போடணும். ஏன்னா சைட் ஸ்டாண்டில் இது ரொம்ப பிரச்சனை ஆகும். அதனால தான் சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் போயிட்டு பார்க்கணும் என்ன பண்ணலான்னு. ஓகே வாங்க. இதுதான் 20 மீட்டர் இருக்கு. அதான் ஜஸ்ட் க்ளீன் ஆச்சு. போயிட்டு நம்ம இதோடைய சென்டர் ஸ்டாண்ட் எப்படி போடுறோம், என்ன பண்ணலாம், எது பண்ணலான்னு, என்ன ரேட்டு எல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே வாங்க போகலாம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். ஓஹோ, வந்த உடனே செம்மையாக இங்கே டிராஃபிக் ஜாம் இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது? கடவுளே, சாட்டர்டே இன்னைக்கு சாட்டர்டேக்கும் நான் நினச்சேன் சரி எவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்காதுன்னா, நான் இங்கே கொழும்பு கட்டுது, என்ன பண்ணுறது? ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதுபடி ஆக்சுவலி ரெண்டு குட் நியூஸ். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னாக்கா வந்து ஆர்சி வந்தாச்சு. இன்னைக்கு நவம்பர் 1 வந்தாச்சு ஆர்சி வீட்டுக்கு. செகண்டு என்ன ஒரு குட் நியூஸ்னா, பைக்குக்கு சென்டர் ஸ்டாண்டும் வந்தாச்சு. இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட தான் நான் போயிட்டு இருக்கேன். இன்னொன்று தேர்ட் குட் நியூஸ், எல்லாத்துடைய குட் நியூஸ், பெரிய குட் நியூஸ் என்னன்னா, எல்லாமே நான் யோசித்ததுபடி நடந்தது. நான் நான் ஆசைப்பட்ட பைக்கு, அந்த பைக்கும் வந்துடுச்சு. பைக்கோடைய எல்லா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் பைக்குக்கு வந்து இப்போ வர ஒரு சென்டர் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கு. அதுதான் இப்போ வேலை இருக்குது. ஆர்சி வந்தாச்சு. வேறு எந்த ஒரு வேலையும் எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு வேலை இருக்குது. அது வந்து ஜஸ்ட் வண்டியோடைய சர்வீசிங். இப்போ பாருங்க, 500 ஓடி இருக்கு வண்டி அந்த பைக்கு. இன்னும் ஒரு இப்போ பார்க்கலாம், கொண்டு போயிட்டு இருக்கல. இப்போ அவங்க சொல்லிட்டாங்களா 500 பண்ணிக்கோங்கன்னா, நம்ம வந்து இதோடைய முடிச்சுடுவோம். அங்கேயே இதோடைய சர்வீசிங் சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ அப்படி அவங்க சொன்னாங்களா, இல்லை இன்னும் ஒரு 200 to 300 ஓட்டினாக்கா நம்ம வந்து அது கூடி சீக்கிரம் ஒரு 1-2 நாளில் ஓட்டிட்டு நம்ம அதை முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம எங்கே நம்ம கிளம்புறதா இருக்கிறதோ அங்கத்துக்கு நம்ம வந்து ஈஸியாக பிளான் பண்ணலாம்.
என்னப்பா இவ்வளோ இங்கே பயங்கரமாக இருக்குது டிராஃபிக்கு. ஐயோ என்ன பண்ணுறது புரியல. இப்போ இங்கேருந்து இன்னும் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாமாக இருக்குது. என்ன பண்ணுறது, சகிச்சுன்னு தான் போகணும். சரி, இப்போ மெயின் இப்போ இருக்கிறது எங்கே போகலான்னு தான், அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். பார்ப்போம், அது கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் ஸ்பீட்டிக்கு நான் இப்போ கூட பார்த்தேன். ஸ்பீட்டியில் என்ன பிரச்சனைன்னா, அங்கே வந்து 3rd இல்லாட்டி 4th வந்து ஸ்னோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபோர்காஸ்ட் நான் செக் பண்ணினேன் நெக்ஸ்ட்டு 10 days உடைய. அங்கே கான்ஷன் இருக்கு 2nd இல்லாட்டி 3rd இல்லாட்டி 3rd இல்லாட்டி 4th வந்து கட்டாயமாக அங்கே வந்து ஸ்னோஃபால் ஆகும் ஒன்று. இப்போ அதுதான் இப்போ பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா இப்போ போகிறது பிரச்சனை இல்லை, எப்படினாச்சும் போயிடலாம். ஆனால் வந்து ஸ்னோவில் வந்து பைக்கு ஓட்டுறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப் ஆகும். ஃபுல் ஸ்லிப்பரி ரோடு தான் அங்கே கிடைக்கும். அதனால தான் சரி பார்ப்போம், கடவுள் விட்ட வழி. என்ன ஒரு டிராஃபிக் ஜாம். ஐயோ 30 minutes இதுலயே போயிடுச்சு. ஜஸ்ட் ஒன்லி ஒரு 14 கிலோமீட்டருக்கு 30 minutes டிராஃபிக் ஜாம். இன்னும் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. ஐயோ என்னத்தான் பண்றதோ போங்க. ஃபைனலியா நான் வந்து நேரு பிளேஸ் வந்தாச்சு. நேரு பிளேஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, இங்கே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் விஷயமாக எல்லா பொருளும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஹார்ட் டிஸ்க், கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டட் ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கேருந்து ஜஸ்ட் இன்னொரு 4.5 கிலோமீட்டர் ஓக்லா KTM சர்வீஸ் ஸ்டேஷன். சாட்டர்டே சண்டேஸ்ல கூட இப்போ வந்து ஜாம் ரொம்ப ஆயிடுச்சுப்பா. பயங்கரமா ஜாம் இருக்கு. டிராஃபிக் சாரி. வெயில் இல்லை, ஆனால் வந்து ஹியூமிடிட்டி பயங்கரமா இருக்கு. ஊம வெயில் அடிச்சுட்டு இருக்கு. வெயிலுக்கு பேச தெரியாது, அதனால ஊமை ஆயிடுச்சு. அதுக்கு தான் ஊம வெயில். இங்கிருந்து நம்ம ரைட் எடுக்கணும். वंदाची सर्विस स्टेशन है सर। इसकी सेंटर स्टैंड डालनी थी, सेंटर स्टैंड। हाँ, और 523 चली है तो फर्स्ट सर्विस करवा लूँ।
बाइक लिए हुए हो गया 10-12 दिन हो गए। 1000 किलोमीटर तक का क्या? मेरे को थोड़ा निकलना था, मुझे टूर पे निकलना था, राइड पे। हाँ तो हो सकता है 550। अच्छा ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் சாப்பிட வந்திருக்கேன். ஆண்ட்ருக்கு வைபவி அந்த அண்ணன் உடனே நம்ம கிளம்புவோம். ஏன்னா பசி எடுத்துக்கிச்சு. சரி எதனாச்சும் வந்து சாப்பிடலான்னு இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபைனலியாக வந்து ஸ்டாண்ட் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. சென்டர் ஸ்டாண்ட் இது தான் பைக். எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே ஓகே ரிப்போர்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இதோடைய குயிக் ஷிஃப்டர் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்குவோம் எல்லாம் எப்படி ஆகுது. குயிக் ஷிஃப்டர் எல்லாம் ஒரு தடவை அது ப்ராப்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். लंच का कोई प्रॉब्लम तो नहीं आ रही है ना ब्रदर? क्योंकि अभी थोड़ा राइड पे निकलना है ना. குயிக் ஷிஃப்டர் பார்த்துட்டு இருக்காங்க எப்படின்னு. நியூ சாஃப்ட்வேர் இதில் வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயிக் ஷிஃப்டர் என்ன புது அப்டேட் ஆகிருக்கு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. சென்டர் ஸ்டாண்ட் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் இப்போ என்னென்னா வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸிங் இருக்குது. அந்த சர்வீஸிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து சொல்லியிருக்காங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 700 வரைக்கும் நீங்கள் ஓட்டுங்கன்னு. சரி, அதுதான் இப்போது இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஓட்டிட்டு இதோடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வந்து கிளம்பலாம். பார்க்கலாம் நீங்கள் போகலான்னு. ஐயோ, காலையிலையோ வந்த அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாமாக இருந்தது. இப்பயும் டிராஃபிக் ஜாமு. நான் என்ன பண்ணுறது புரிய மாட்டேங்கிறது டியர் ஃப்ரெண்ட்ஸ். போப்பா தம்பி போப்பா. ஜொமேட்டோக்காரங்க வந்து ட்ரெயினோடைய ஸ்பீடாக இருக்கிறாங்களே. ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி
ஓகே சரி, நான் எந்த வழியிலேருந்து வந்தேனோ அந்த வழியில் நான் போக மாட்டேன். ஏன்னா செம்ம டிராஃபிக் ஜாமாக இருக்குது, ஃபுல் ஆல் ஓவர் டெல்லி. ஆனால் இப்போது நிசாமுதீன் வழியாக போயிடுவேன். இப்போ அதுதான் பெஸ்ட்டு. ஓகே 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 தம்பி போப்பா. ஐயோ இந்த தம்பிங்க போக மாட்டேங்கிறதே, நான் என்ன பண்ணுறது? மாட்டிக்கிட்டப்போ just only 21 minutes, that's it. stoppage time, red light ஓடிய அதுலக்குள்ள பாருங்க ஒரு 2 வண்டி கூட போக மாட்டேங்கிறது. ஏன்னா டிராஃபிக் ஜாம் முன்னாடி தான். ஐயோ தலைவா 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 தலைவா, என்ன பண்றது தலைவா? சந்து பூண்டுலேருந்து எடுத்துட்டு ஆச்சு. ஐயோ ஐயோ பார்ப்போம் இப்போ.